அன்புள்ள அம்மாவுக்கு, எங்க பேரன், பேத்தி, மருமகன், மாமியார், மாமனார் எல்லாம் நலம். நீ நலமான்னு மட்டும் கேட்டுப்புடாத. பதில் இல்ல என்கிட்ட. இந்த வாட்டி பொங்கல் செய்ய வரும்போது, நீ என்ன சரியா வளர்க்கலன்னு சண்டை இழுக்க போறாங்களாம். என் புள்ளையோட அப்பன பெத்தவங்க. அவங்க என்னத்த கண்டாங்க? நீ என்ன எப்படி வளர்த்தன்னு? அடிக்கிற அத்தன வெயிலும் உன் அம்மா மேல தான் விழும். அம்புட்டு உழைப்பு உன் தாயோடது. நல்லா படிச்சு பத்திரமா பாத்துக்கன்னு பஸ்ஸில நிக்கையில பாக்குற மனுஷன் எல்லாம் சொல்லுவாக. ஒரு நாளும் நீ சொன்னதில்லையே. அதனால தான் உன் உழைப்ப நான் உணரலையோ? எனக்கு பிடிச்ச பலகாரம் எல்லாம் மடியில கட்டி வருவியே. அப்பாருக்கு ஒரு பங்கு, பாப்பாவுக்கு ஒரு பங்கு, வீதம் பிரிச்சு திங்க தருவியே. இப்போ மீதம் மிச்சம் இருக்க சோத்து பருக்கையில என் சீவனோடது. அத விடுமா. காது குத்த போறாங்களாம். 1/4 பவுனு, 1/2 பவுன் எல்லாம் வேணாமாம். கடைசியா செஞ்ச தேவையிலும் செய்முறைய குறைச்சு செஞ்சு போட்டோமா. குடும்ப கௌரவம் தேஞ்சிடுச்சாம். தினம் கரிச்சு கொட்டுறாங்க மாமியாரு. கண்ணுல தண்ணி வார்த்து நின்னாலும் கருணை இல்ல என் புருஷனுக்கு. நித்தமும் குடிச்சு வந்து இத சொல்லியே நடிக்கிறாக. பிள்ளை வரைக்கும் அடிக்கு ஈடு தந்த உடம்புக்கு வலு போக, இப்போ 2 பெத்த பிறகு பச்சை உடம்பு நோவுதும்மா. தண்டலுக்கும் தவணைக்கும் வட்டி சரியா கட்டுறியா? அண்ணன்கிட்ட சொல்லிடு. அடுத்த செலவு தயார்ன்னு. ரயில் பெட்டி கணக்கா உடம்பெறந்த கடன் பெட்டி வருதுன்னு. பாவம் அவன் எத்தனைய தூக்கி சுமப்பான். செய்முறைய மட்டும் பார்க்குறவன், அவன் தலைமுறைய எப்ப பார்ப்பான்? என்ன கட்டி கொடுத்த கடன் முடிஞ்சதுமே, அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னானே. இது தீராத கடன்னு தெரியாம போச்சே. அவன் சோட்டு பசங்க எல்லாம் புள்ள குட்டியோட போகையில, என் ஈரக்குல வேகுறது எங்க போய் சொல்லியல? வக்கத்த அப்பன் குடிச்சே குடிய கெடுத்துட்டு போக, அப்பனா வந்த அண்ணன தெய்வம் நின்னு காக்கட்டும். உமக்கு பாரமா நிக்கிற என் வேதனை பரமன் ஒருவனே அறிவான். சீர்சினத்தி செய்முறை பேச நாளை மறுநாள் வருவீங்களாம். கடுதாசி போட உத்தரவு போட்டாக என் வீட்டுக்காரவங்க. பேச தெரிஞ்ச பெரியவங்கள கூட்டிட்டு வாங்க. இல்லாட்டியும் எல்லாத்தையும் என் அண்ணன் தலையில ஏமாத்தி கட்டிப்புடுவாக. ஏமாந்தவன் அவன் தானே. எங்க சக்திக்கு உட்பட்டது இதுதான்னு சரிவர சொல்லிடுங்க. சபையில மாம மரியாதை குறையும் போகும்னு மலைச்சு பேசுவாங்க எங்க அத்தை. குறைச்சுதான் செய்வோம்னு கராரா பேசிருங்க. அவங்க போலி கௌரவத்த காப்பாத்த நம்ம வீட்டு கடனை மேலும் ஏத்திக்க வேணாம். சொல்ல வேண்டிய செய்தியெல்லாம் சொல்லிட்டேன். நல்ல புடவையா கட்டிட்டு நாளை மறுநாள் வந்துருமா?